இந்துக்கள், இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழவும், சிறுபான்மை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கவும் மத்தியில் பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் நேற்று பொதுமக்களை சந்தித்து வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். ஆம்பூர் வருகை தந்த அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு கே பாண்டுரங்கன், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு ஆர் பாலசுப்ரமணி ஆகியோருக்கு ஆதரவாக பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றி வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் சேலம், சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்த மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். பின்னர் ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூரில் எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு ஏ ஞானசேகருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பத்தூர் நகர கழக செயலாளருமான திரு ஏ.கே.சி. சுந்தர வடிவேலு, அவரது மனைவி திருமதி விஜயலட்சுமி ஆகியோர் அண்மையில் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவர்களின் இல்லத்திற்கு சென்று உருவ படங்களுக்கு மலர் தூவி திரு டிடிவி தினகரன் அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ ஞானசேகரை ஆதரித்து செங்கம், தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் ஆகிய இடங்களில் பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். கலசப்பாக்கம் பகுதியில் பேசிய திரு டிடிவி தினகரன் திமுக 2G ஊழலை தவிர மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் திமுக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. 96 2014 வரை தொடர்ந்து மத்தியிலே ஆட்சியிலே ஏதாவது ஒரு முதலிலே யுனைடெட் ஃப்ரண்ட்ல அவங்க அமைச்சர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அமைச்சர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல 10 வருஷம், அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க கட்சிக்காரவங்களுக்கு மந்திரி பதவிகளை பெற்றார்களே தவிர, அவர்களை வளர்த்து கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் 2G போன்ற பெரும் புகழ் பெற்றார்களே, அதை தவிர எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் 2011 நீங்கள் அவர்களை ஆட்சி பொறுப்பை விட்டு இறக்கினீர்கள். 8 வருடங்களாக அவர்கள் முயற்சித்து மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு நீங்கள் வர அனுமதிக்கவில்லை. அதுபோல தொடர்ந்து டெல்லியிலே இருந்து தமிழ்நாட்டை வஞ்சித்த காரணத்தினால் 2014 ஒரு தொகுதியில் கூட திமுகவிற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆரணி நாடாளுமன்றம் தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தமிழனை ஆதரித்து போலூர் பகுதியில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய போது ஆளும் தரப்பை மானம் கெட்டவர்கள் என கூறிய அன்புமணி வார்த்தைப்படி இபிஎஸ், ஓபிஎஸ், பாஜக, பாமக கூட்டணி ஒரு மானங்கெட்ட கூட்டணி என விமர்சனம் செய்தார். மாண்புமிகு அம்மாவுக்கு நினைவு மண்டபம் அமைக்கக்கூடாது, அம்மா படம் வைக்கக்கூடாது என கூறியவர்களுடன் எடப்பாடி தரப்பினர் கூட்டணி வைத்துள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை காக்க போற கூட்டணினா அந்த கட்சி கூட்டணி தேவையாது. இந்த கூட்டணி ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தான் ஒரு கூட்டணி ஜெயிக்குதா தோக்குதான்னு தெரியும். ஆனா கூட்டணி அமைச்ச அன்னைக்கே தோத்து போற கூட்டணி இந்த மெகா கூட்டணி என்கிற மானகெட்ட கூட்டணி. அதனாலதான் நீங்க சொன்னாங்க அந்த 18 இடைத்தேர்தல் நடக்குது பாருங்க, அங்கெல்லாம் 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்துருக்காங்களாம். எல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசு. ஆர்கே நகர்ல இப்படிதான் வீடு வீடா போய் ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம். அங்க ஒண்ணும் வேகல பருப்பு.
ஆரணி நாடாளுமன்றம் தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தமிழனை ஆதரித்து சேத்துப்பட்டு பகுதியில் திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பேசுகையில், இந்த தேர்தலுடன் எடப்பாடி ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்றும் மக்களை ஏமாற்றவே எடப்பாடி பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். கழக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து ஆரணியில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது உரையாற்றிய அவர், எடப்பாடி ஓபிஎஸ் போன்ற துரோகிகளுக்கு இந்த தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும் என்றும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக வஞ்சித்து வந்த மதவெறியை தூண்டிய மக்களை அவர் வாக்குறுதியை சொன்னதை எதையும் செய்யாத மோடியை முடிவுக்கு கொண்டு வரவும், அம்மாவின் ஆட்சி இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி கம்பெனியை இந்த தேர்தலோடு அப்புறப்படுத்துவதற்கும் துரோகத்தின் பக்கம் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிற்க மாட்டார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே ஆரணி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளை பாதிக்குது. இதெல்லாம் கொண்டு வந்தவங்கள துவக்க விழா நடத்துறதே காங்கிரஸும் அண்ணன் ஸ்டாலினும் தான். அதே நேரத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்ததும் அவர்கள் தான். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து 15-18 வருஷம் மத்தியில ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பு இருந்தா போதும் பாஜக 5 வருஷம், காங்கிரஸ்ல 10 வருஷம் இருந்துட்டு எல்லாரோடையும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்றதுனால யாரோட வேணாலும் போயிடுவாங்க. அவங்க பச்சோந்தி கூட்டணி, அது நிறம் மாறும், இடத்துக்கு இடம் நிறம் மாறும். பச்சோந்தி கூட்டணி திமுக கூட்டணி. ஆரணி நாடாளுமன்றம் தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தமிழனுக்கு வந்தவாசி பகுதியில் ஆதரித்து பேசுவதற்கு நேரம் கடந்துவிட்டதால் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் கை அசைத்தபடி சென்றார். இதேபோல் செய்யாறு பகுதியிலும் வெண்பாக்கம் பகுதியிலும் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசுவதற்கு நேரம் கடந்துவிட்டதால் டிடிவி தினகரன் கை அசைத்தபடி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார்.